என் பிள்ளைங்கிட்டலாம் ஒண்ணே ஒண்ணு சொல்லிக்கிறேன். உங்களோட ஒர்த்ன்றது நீங்க ப்ரூவ் பண்ண வேண்டிய விஷயம் இல்லடா செல்லம். அத மத்தவங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இப்போ ஒரு தங்கத்தோடைய ஒர்த்த நம்ம புரிஞ்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அ அது யாருக்கு நஷ்டம்? அது அந்த தங்கத்துக்கு நஷ்டமா? கிடையவே கிடையாது. அத இப்ப நம்ம புரிஞ்சுக்காம தூக்கி எறிஞ்சாலோ, இல்லன்னா குப்பை தொட்டியில போட்டாலோ, வேணான்ட்டு ஒதுக்கி வச்சாலோ, அது யார் எடுத்துக்கிறாங்களோ, அந்த குப்பை தொட்டியில கீழ இருந்து யார் எடுத்துக்கிறாங்களோ, அவங்களுக்கு லாபம் அவ்வளோதான். அந்த தங்கத்துக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது. அதே மாரி தான்டா தங்கம். நீங்களும் உங்களுடைய அன்ப, உங்களுடைய பாசத்த, உங்களோட உண்மையான அக்கறைய யாராவது புரிஞ்சுக்கலன்னு வச்சுக்கோங்க. அதுக்காக வருத்தப்படாதீங்க. அது அவங்களுக்கு நஷ்டம். அவங்க அத வந்து அவங்க புத்திசாலித்தனமா அவங்க செயல்பட மாட்றாங்கன்னு அர்த்தம். புரியுதுங்களா? உங்கள வந்து ஒருத்தர் தன்னை உண்மையா நேசிக்கிறாங்கன்னா, அவங்கள பாதுகாக்க முடியலன்னா, அது அவங்களுடைய ஃபால்ட். நம்மளுடைய ஃபால்ட் கிடையாது. புரியுதுங்களா? அ அதோட அன்ப இன்னொருத்தர்ட்ட நம்ம குடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த அன்புக்காக ஏங்குறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. புரியுதுங்களாடா செல்லம்? அதனால உங்கள ஒருத்தர் நீங்க நேசிச்சும் உங்கள ஒருத்தர் வந்து காயப்படுத்துறாங்க, உங்கள விட்டு போறாங்க, உங்கள வேணான்னு சொல்றாங்கன்னா, அது அதுக்காக நீ ஃபீலே பண்ணாதீங்க. ஃபீலே பண்ணாதீங்கடா செல்லம். அ நமக்கு நம்மள நேசிக்கிறவங்க, நம்மள உண்மையா நேசிக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அவங்க கூட நம்ம லைஃப்ப ஸ்பெண்ட் பண்ணுவோம். புரியுதுங்களா?